வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கூலி திரைப்படம். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சினிமா ரசிகர்களுக்கு உலகம் ஃபுல்லாக ஒரு பெரிய ஃபீவர் இந்த படம். ஒரு மிகப்பெரிய ஆடியோ லான்ச்சில் ஒரு மிகப்பெரிய அதிகமான எதிர்பார்ப்பாக வேர்ல்டு சினிமாவில் எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு எந்த படத்துக்கு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருந்தது. இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. பொதுவாக ரஜினி ஏன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பார்த்தா சாதாரணமாக திரைப்படங்களில் ஒரு ஓரத்தில் நிற்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அப்புறம் ஒரு சின்ன சின்ன துணை கதாபாத்திரங்கள் நடிக்கிறதும் பெரிய விஷயந்தான். ஒரு முழு நீள படத்தில் ஹீரோவாக நடிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. தொடர்ச்சியாக ஹீரோவாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு 10-15 படங்கள் 20-30 படங்கள் தாண்டி வர்றதுங்கிறதெல்லாம் சாதனை தான். ஆனால் இதெல்லாம் தாண்டி 100 படங்கள் 150 படங்கள்னு வர்றது இமாலய சாதனை. ஒரு சூப்பர் ஸ்டாராக சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் இன்றைக்கி அவருடைய ரசிகர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவருடைய அந்த முரட்டுக்காலை நெற்றிக்கண் பார்த்தபோது 20 வயசில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ 60 வயசு. அவர் சினிமாவுக்கு 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷமாக அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது அப்படிங்கிறது உலக சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருடைய 50வது சினிமா அந்த ஃபஸ்ட்டு படம் அபூர்வ ராகங்கள் ரிலீஸ் ஆனது கரெக்டாக 50வது வருஷத்தில் இந்த படம் இந்த ஆகஸ்ட் 15 அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. வேர்ல்டு வைடு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ண படம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணதா பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்குற வீடியோக்கள்லாம் உடனே உங்களை வந்தடையும். இந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த படத்துடைய கதை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராயப்பேட்டையில் ஒரு மேன்ஷன் நடத்திட்டுருக்கார். நண்பர் சத்யராஜ் ஒரு மர்மமான முறையில் கொல்லப்படுறார். அவர் ஏன் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்காக விசாகப்பட்டினத்துக்கு வர்றார் ரஜினிகாந்த். அங்கே விசாகப்பட்டினத்தில் அந்த டோட்டல் அந்த துறைமுகத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர் நாகார்ஜுனா. அவர் அரசாங்கத்துக்கு எதிரான கடத்தல் வேலைகளை வாட்சுக்குள்ளே வைரங்கள் மற்ற விஷயங்கள் அதெல்லாம் வச்சு கடத்தி கிட்டத்தட்ட 5000-6000 பேர் வேலை பார்க்கக்கூடிய அந்த துறைமுகத்தையே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கார். அவர் எப்படி தன்னுடைய நண்பருடைய கொலைக்கு ரஜினிகாந்த் பழிதீர்க்க போகிறார் அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. இந்த கதையை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும்னா இது மிகப்பெரிய குழப்பம் வாய்ந்த கதை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் இதில் ரஜினிகாந்துக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கும்போது அவருடைய நண்பர் சத்யராஜ் ஏன் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது போயிருந்தால் தெளிவாக போயிருக்கும். இதன் பிறகு இதை தாண்டி நாகார்ஜுனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு மிகப்பெரிய வில்லனாக சித்தரிக்கப்பட்டிருக்கார். நாகார்ஜுனா இதில் என்ன ஒரு மிகப்பெரிய குழப்பம் அப்படின்னா, இங்கே நாகார்ஜுனா நம்ம அவரை ரொம்ப லவபிள் ஹீரோவாக பார்த்து பழகியிருக்கோம். அந்த உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்தா அவரை நம்ம ஒரு பெரிய வில்லனாகவே நம்ம அக்செப்ட் பண்ண முடியவே இல்லை. அது ஒரு பெரிய மைனஸ், இந்த படத்துடைய மைனஸ் தான் சொல்லணும். நிறைய லாஜிக் ஓட்டைகள் அதை பற்றியெல்லாம் பேசவே முடியாது. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. அது லாஜிக் விஷயங்களை சூப்பர் ஸ்டார் படங்களையும் எதிர்பார்க்கவே முடியாது. ஆக லாஜிக் எல்லா இடத்துலையுமே லாஜிக் மீறப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா ஷாபின் ஷாகிர். நம்ம மஞ்சுமல் பாய்ஸில் வந்தார்ல, அவர் தான். அவர் நாகார்ஜுனாவுடைய உதவியாளராக வர்றாரு. இவங்களுக்கு ஏன் சத்யராஜ் கொல்லப்படுறாரு அப்படின்னா, சத்யராஜ் ஒரு புதுசாக ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சாராம். அந்த இன்வென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் டெட் பாடியை ஒரு சேரில் உட்கார வச்சா ஒரு சுவிட்சை தட்டினா கம்ப்ளீட்டாக பஸ்வமாக எரிஞ்சு போயிடும். இது கிட்டத்தட்ட நம்ம எலக்ட்ரிக்கல் சேர் அப்படின்னு அந்த காலத்தில் செகண்ட் வேர்ல்டு வாரில் சொன்னாங்களே, அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காராம். நாகார்ஜுனா கொலை பண்ணுற அந்த டெட் பாடியெல்லாம் எரிக்க முடியாமல் இந்த சேரில் வச்சு எரிக்கிற இந்த இன்வென்ஷனை கண்டுபிடிச்ச சத்யராஜை கூட்டி அவரை வச்சு அத்தனை எரிக்கிறாருங்கிற மாதிரி கதை பல்வேறு விஷயங்களை ட்ராவல் ஆகி போகுது. சத்யராஜுக்கு 3 மகள்கள். இதில் ஒரு மக ஸ்ருதிகாசன் யார் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். முழுக்க அவர் தான் இந்த படத்தை தாங்கி நிற்கிறார். அவர் நிற்கிற இடங்கள், பார்க்குற பார்வை, லுக்கு ஒவ்வொன்றுக்கும் தேட்டரில் மிகப்பெரிய அப்ளாஸ் கிடைக்குது. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பேன் இண்டியா கான்செப்ட். படத்தை இப்போ மிகப்பெரிய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், அவருடைய மாநகரம் மற்ற படங்கள்லாம் பார்த்துருக்குறோம். ஸ்கிரிப்டு, ஸ்க்ரீன் பிளே, அதுக்கப்புறம் கேரக்டர் டெஃபினிஷன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் நாகார்ஜுனா ஒரு பக்கம் இருக்கார், அதுக்கப்புறம் உபேந்திரா இருக்கார், அதுக்கப்புறம் ஷாபின் ஷாகிர் இருக்கார், அதுக்கப்புறம் அமீர் கான் கடைசியாக வர்றாரு, அதுக்கப்புறம் உபேந்திரா, இப்படி நிறைய நட்சத்திர பட்டாளங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்ஸ் அத்தனை பேரையும் ஒரே இடத்துல ஒன்று சேர்க்குறாங்க. ஆனால் என்னென்னா, இந்த கேரக்டர்களுக்கு உண்டான டெஃபினிஷன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லாதனால
போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஃபர்ஸ்ட் ஹாஃபாவது கொஞ்சம் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃபில் படம் முடிஞ்சிருச்சுன்னு எந்திரிக்கும் போது அமீர் கான் கேரக்டர் வருது. அவர் எதுக்கு வர்றார் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு டெஃபினிஷனுமே கிடையாது. இதெல்லாம் இல்லாமல், இந்த பேன் இண்டியாங்கிற கான்செப்ட் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு சாதாரண ஒரு கதை எடுத்துக்கிட்டு அதை வந்து சூப்பர் ஸ்டாருக்காக கிராஃப்ட் பண்ணியிருந்தாருன்னா மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சிருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சூப்பர் ஸ்டாரோடைய படம் அப்படிங்கிறதுனால அவருடைய ரசிகர்கள் ஒரு சிங்கிள் வாட்சாக தேட்டருக்கு போய் பார்க்கக்கூடிய அளவில் தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்தில் அனிருத்துடைய மியூசிக் சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு உண்டான ஆர்ஆர் இதில் இருக்குது. ஆனால் அந்த சிக்னேச்சர்னு சொல்லக்கூடிய அந்த சாங்ஸ் அதுதான் இதில் மிஸ்ஸிங். அந்த மாதிரி எந்த பாட்டும் இல்லை. இந்த பாடல்கள் எல்லாம் வந்து இந்த ஒரு 10 நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் காணாமல் போயிடும், எங்கே இருக்குன்னு தெரியாது. பழைய பாட்டு ஒன்று, இளையராஜாவோட கேரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு, வா வா பக்கம் வாங்கிற ஒரு பாட்டு வந்து சிங்கிள் நோட்டில் போட்ட பாட்டுன்னு சொல்லுவாங்க. வா வா பக்கம் வா அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வேர்டு அப்படி வரும் அந்த பாட்டு. அந்த பாட்டை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேலப்பாக இருக்குது தேட்டரில். மற்றபடி வந்து ஆர்ஆர் மட்டும்தான் சிறப்பாக இருக்குது. லோகேஷ் கனகராஜோட ஸ்க்ரீன் பிளே இன்னும் ஒரு மைனஸ். என்ன வேண்டாம், டெஃபினிஷன் சரியாக இல்லாதனால வந்து இந்த படத்தை நம்மளால் ரசிக்க முடியல. ஸ்ருதிஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் வரக்கூடிய இந்த காட்சிகள்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக பிரமாதமாக பண்ணியிருக்கார் சூப்பர் ஸ்டார். சொல்கிறதுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. கடைசி ஒரு 10 நிமிடங்கள் இந்த படத்தில் பரவாயில்ல. ஆக மொத்தத்தில் ஒரு சிங்கிள் வாட்ச் மூவி, அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் ஒரு முறை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவு தான் இந்த படம் இருக்குது. ஆக சுமாரான ஒரு படம் அப்படின்னு தான் நம்ம பதிவு பண்ண முடியுது. மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.